தொடர்ந்து மற்றும் ஒரு அண்மை செய்தி. கார் விபத்து தொடர்பாக மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் காவல்துறையினர் இன்று விசாரணை நடத்தவுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மதுரை செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், மதுரை ஆதீனத்திடம் இன்று விசாரணை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் இந்த விசாரணை எப்போது தொடங்க இருக்கிறது? இது பற்றிய விவரம். கடந்த 2021 ஆண்டு மதுரை ஆதீனத்துடைய 293வது ஆதீனமாக மதுரை ஆதீனம் ஸ்ரீ ஹரிஹர ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிக சுவாமிகள் முடிசூட்டி பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி சென்னை காட்டாங்குளத்தூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த நிகழ்ச்சியில் செல்வதற்காக மதுரை ஆதீனம் காரில் சென்றபோது உளுந்தூர்பேட்டை சிக்னல் அருகே மற்றொரு கார் தன்னுடைய கார் மீது மோதி தன்னை சில கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் அதில் சிலர் மத அடையாளங்களோடு வந்து மோதி கொலை செய்ய முயற்சித்ததாக கூறி அவர் ஒரு புகார் அளித்து அதை அறிக்கையாகவும் வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து ஊடகத்தினரை சந்தித்து இந்த குற்றச்சாட்டு வைத்திருந்தார். இந்த நிலையில் வாகன விபத்து குறித்து அந்த உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் அந்த சிசிடிவி காட்சி ஒன்றை வெளியிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் வாகன விபத்து குறித்து தவறான தகவல்களை பரப்பி மத மோதலை தூண்டும் வகையில் மதுரை ஆதீனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை எழும்பூரில் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் அளித்த புகாரின் கீழ் சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் காவல்துறையினர் மதுரை ஆதீனத்தின் மீதாக 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரும் மதுரை ஆதீனம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு செய்திருந்த நிலையில் மதுரை ஆதீனத்துக்கு 60 வயதுக்கு மேலானதால் நேரில் ஆஜராக கட்டாயம் இல்லை எனவும் காவல்துறையினர் நேரில் சென்று விசாரணை செய்து கொள்ளலாம் எனவும் காவல்துறையினரின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மதுரை ஆதீனத்திற்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நிலையில்தான் மதுரை ஆதீனத்திடம் விசாரணை நடத்துவதற்காக சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் ஆய்வாளர் உள்ளிட்ட காவல்துறையினர் மீனாட்சி அம்மன் கோவில் அருகே உள்ள தெற்கு ஆவணி மூலவீதியில் அமைந்திருக்கக்கூடிய மதுரை ஆதீன மடத்திற்கு நேரில் வருகை தர உள்ளார்கள். அப்போது வருகை தந்த பின்பாக மதுரை ஆதீனத்திடம் நேரடியாக சென்று அந்த உளுந்தூர்பேட்டை சிக்னலில் நடைபெற்ற சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதோடு மட்டுமல்லாமல் எதற்காக இது போன்ற ஒரு அறிக்கை தன் மீது கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக எதற்காக அது போன்ற அறிக்கை வெளியிட்டார்கள் என்பது குறித்தான விசாரணையை நடத்த உள்ளார்கள். மதுரை ஆதீன மடத்திற்கு அந்த சைபர் கிரைம் காவல்துறையினர் வருகை தர உள்ள நிலையில் தற்போது விலக்குத்தூண் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இதுபோன்று சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணைக்கு வரும் பொழுது மதுரை ஆதீன மடத்திற்குள் பொதுமக்களோ அதேபோன்று பக்தர்கள் மற்றும் கட்சியினரோ உள்ள இருக்கக்கூடாது என காவல்துறையினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். மதுரை ஆதீன மடத்தில் முதல் முறையாக இதுபோன்ற சைபர் கிரைம் காவல்துறையினர் மதுரை ஆதீனத்தை விசாரணை நடத்துவதற்காக வருகை தரக்கூடிய சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சரியாக ஒரு 12:30 மணிக்கு வருகை தருவதாக 11:30 மணி முதலாக 12:30 மணிக்குள்ளாக சைபர் கிரைம் காவல்துறையினர் நேரடியாக வருகை தந்து விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த நிலையில் அவர் மதுரை ஆதீனத்துடன் பாஜக வழக்கறிஞர்கள் மற்றும் பாஜக மாவட்ட நிர்வாகிகளும் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த வழக்கு தொடர்பாக விவாதித்த வழக்கறிஞர் ராமசாமி மெய்யப்பன் ஆகியோரும் மதுரை ஆதீனத்துடன் உடன் இருக்கின்றனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.